3 டாட் பிளவுஸ் 4 டாட் பிளவுஸ் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்துடலாமா இன்னைக்கு? 3 டாட் பிளவுஸ் வந்து நார்மலா வந்து 3 டாட் நம்ம பிடிக்கிறோம்ல, ஒரு பிளவுஸ்க்கு வந்து நம்ம 3 டாட் பிடிச்சோம் அப்படின்னா இந்த டாட் கீழே இருக்கிற டாட் பிடிக்கிறதே வந்து நம்ம கப்பு எவ்வளவு லூஸா வேணுமோ அதுக்காக தான் நம்ம பிடிக்கிறோம். ஸோ நார்மலா வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து 4 டாட் பிளவுஸ் யூஸ் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா அவங்களோட வந்து மார்பக பகுதியோட ஷேப் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே. ஸோ அவங்களுக்கு ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு மார்பகுதி பெருசா இருந்தாலும் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸஸா வரும் சைட்ல இந்த இடத்துல. ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டாட் கொடுத்தோம் 4 டாட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டா லிஃப்ட் பண்ணி சைட்ல எக்ஸஸா போக விடாம அதை தடுக்கும். ஸோ அதனால அந்த 4 டாட் பிளவுஸ் இந்த இடத்துல ஒரு டாட் கொடுக்கும் போது அவங்களுக்கு சென்டர் வந்து கரெக்டா கப் ஷேப் கரெக்டா உட்காரும். ஸோ அதனால ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து 4 டாட் யூஸ் பண்ணலாம். ஸோ 3 டாட் வந்து நம்மள மாதிரி வந்து ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலா 35ல இருந்து 36 37 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 4 டாட் பிளவுஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டா ஃபிட்டிங்கா உட்காரும்.